நானும் ஐயா ரஜினிகாந்த் சந்தித்தது நாங்கள் 2 பேரும் சங்கினா, அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே, நீங்கள் இப்படி பெரிய சங்கியா சொங்கியா நீங்கள், இல்லை லுங்கியா அங்கியா, இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்குறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டால் நான் அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்தித்ததை நாங்கள் 2 பேரும் சங்கி ஆகிட்டோம்னா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே, நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா, அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது ஏதோ கேள்வி கேட்டு மடக்குறீங்களா அதெல்லாம் ஏங்க? நேற்று ரஜினி சந்திச்சிருக்கீங்க, அவருடைய ரசிகர்கள் நம்ம விஜய்க்கு எதிராக இருக்குது சார். கேள்வி கேட்குறதே உங்களுக்கு ஒரு அசிங்கமாக தெரியல. நீங்கள் போய் அது அப்படிலாம் பேசக்கூடாது. நாங்கள் ஒரு அன்பான மரியாதையான சந்திப்பு, அவ்வளோதான். அதை போய் அவருக்கு எதிராக இவருக்கு எதிராக ஏன் அவ்வளோ சிறுமைப்படுத்தி ஒன்றே சிந்திக்கிறீங்க? அப்படிலாம் யோசிக்காதீங்க சார். அப்போ தஞ்சாவூரில் இந்த டீச்சர் படுகொலை அதே போல் அந்த வழக்கறிஞர் வெட்டினது, அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இந்த மாதிரி நிகழ்வுகள் நான் பலமுறை சொல்லியிருக்கேன். ஒரு சமூகத்தினுடைய சிந்தனை என்பது சமூகத்தின் விளைச்சல் தான். இப்போ அந்த குற்றச்செயலை செய்தவர்கள் மட்டும் குற்றவாளிகள் இல்லை. இப்போ உதாரணமாக உங்களுக்கு ஒன்று சொல்கிறேன். ஒசூர் நீதிமன்றம், அந்த கிருஷ்ணகிரி அந்த நீதிமன்ற வாசலில் ஒரு வழக்கறிஞரை வெட்டுறாங்க. வெட்டியவர் மட்டும் குற்றவாளியா, சுற்றி அத்தனை பேர் நின்று வேடிக்கை பார்த்த எல்லோரும் குற்றவாளியா? அவங்களும் குற்றவாளி தானே. ஒரு 5 பேர் 10 பேர் சேர்ந்து மொத்தமாக போயிருந்தால் கூட அவர் ஓடி இருப்பார். ஒரு கல்லெடுத்து தெரிஞ்சால் கூட அவர் அந்த இடத்த விட்டு அப்புறப்படுத்திருக்கலாம். அப்போ எதுவுமே செய்யாமல் வேடிக்கை பார்த்த ஒவ்வொருவரும் குற்றவாளி தானே. அப்படி தான் பார்க்கணும். அவர் மட்டும் கொலை முயற்சி செஞ்சவர் கொலையாளின்னு பார்க்கக்கூடாது. அது அந்த மாதிரி இருக்குது சமூகம். இப்போ இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டவரெல்லாம் நீங்கள் சோதித்து பார்த்தீங்கன்னா நிறைந்த போதையில் இருந்திருப்பாங்க. இப்போ அந்த விரும்பிய பெண்ணை திருமணம் பண்ணி தரலைன்னு போய் ஆசிரியை கொலை பண்ணியிருக்காரு, ஒரு சராசரி மனநிலையில் இருந்திருப்பார் நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி சமூகமே குற்றச்சமூகமாக மாறிக்கொண்டிருக்குதுங்கிறத பார்த்து நம்ம வெக்கப்படணும். அதை சரி பண்ண ஒவ்வொருத்தரும் யோசிக்கணும். அதை விட்டுட்டு அவரை மட்டுமே ஒரு குற்றவாளின்னா, குற்றங்கள் நிகழ்வதற்கான காரணங்களை கண்டுபிடிச்சு அதை களைய முயற்சி பண்ணாமல் இருந்தால் அந்த நிறைய குற்றவாளிகள் பிரசவமாகிட்டு தான் இருப்பாங்க. நான் அப்படி தான் பார்க்குறேன். நேற்று மட்டும் எத்தனை அங்கே ஆசிரியரை கொலை பண்ணுறாங்க, இங்கே வழக்கறிஞரை வெட்டுறாங்க, இன்னொன்று என்னது மருத்துவர் குத்துறாங்க. இது மாதிரி செயல்கள் தொடர்ச்சியாக நடந்துட்டு. இப்போ யாருக்குமே பாதுகாப்பற்ற ஒரு சூழல். ஆனாலும் நீங்கள் கேட்குறீங்க ஒரு முறையும் சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்ட்டு. சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குன்னு ஒவ்வொரு நாளும் அது இந்த நிகழ்வுகளை எடுத்துக்காட்டு. ரஜினி சாரோட சந்திப்பு எதன் அடிப்படையில் சார் சந்திப்பு? அதை பற்றி நான் ஏன் சந்தித்தேன், எத்தனை நேரம், எவ்வளோ நேரம் சந்திச்செல்லாம் நீங்கள் போட்டீங்க. நீங்களாம் ஒன்று போடுறீங்க. வேறு என்ன சொல்கிறது சார்? அந்த அதானி சந்திச்சா 2 பேரும் என்ன பேசுவோம்? திரைப்படம் குறித்து பேசுவோம், அரசியல் குறித்து பேசுவோம். அது பேசியிருப்போம்ல, அதுதான் செய்தி. அப்புறம் அதை எல்லாம் என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொன்னால் நாங்கள் உங்கள் 2 பேரும் உங்களுக்கு முன்னாடியே பேசிட்டு இருந்துருக்கலாமே. தனியாக அதுக்கு பேசணும். சொல்லுங்கள் வேறு சார். அதானி அமெரிக்கா குற்றச்சாட்டு பிடிவாதம் வச்சிருக்காரு சொல்லுங்கள் சார். அதானியோட கூட்டு வச்சுருக்க இவங்களுக்கு ஒரு அழைப்பானை அனுப்புனா நல்லாயிருக்கும். இவங்க தானே பேசுகிறாங்க. இவங்க எந்த அதானி எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை பேசுனதை நீங்கள் பார்த்தீங்க. அதானியோட இவங்க எல்லாருக்கும் தொடர்பு இருக்குது. அவரோட சேர்ந்து எத்தனை இப்போ இந்த சூரிய ஒளியில் மின்பூங்கா அமைக்கிறதெல்லாம் அவர் இதில் இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுறாங்க. இல்லைன்னு மறுக்க முடியுமா? எப்படிப்பட்ட ஆட்சி? 22, 23 இந்த ஓராண்டில் மட்டும் இந்த நியாய விலை கடையில், அதாவது ரேஷன் கடையில் அரிசி மட்டும் 1900 கோடிக்கு என்ன சொல்கிறது, மூட்டையை ஏற்றி இறக்குறதுல சிந்திருக்குன்றாங்க. ஓராண்டில் சிந்தனை தான் எடுத்து வித்தியில்லை. அது 1900 கோடி பெருமானம் உள்ள ஒரு அரிசி கீழே சிந்த விடுது அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு எப்படி விநியோகம் பண்ணுது, அவங்களுடைய நலனை எப்படி சிந்திக்குது அரசு, எப்படி செயல்படுதுன்னு பாருங்கள். உண்மையிலே சிந்திச்சா மனச்சான்று இருக்கிற யாராவது இதை நம்புறீங்களா? என்ன சொல்லுங்கள்? சாக்கு அரிசி சுமந்து வந்த சாக்கு அவ்வளோ ஓட்டையாக இருக்குது, இல்லை ஆட்சி ஓட்டையாக இருக்குது? அரிசி ஓட்டையாக இருக்கா? அள்ளி விற்று தின்னாச்சு. அது எதுக்கு ரேஷன் கடை வரைக்கும் கொண்டு போய் விற்கிறீங்க? இங்கேயே விற்றுட்டு போயிட வேண்டியதானே. எப்படிப்பட்ட முறைன்னு பாருங்கள். எதிர்கட்சியாக இருக்கும்போது அதானியை குறை சொன்னாங்க. சரி, அதானி தமிழ்நாட்டுக்கு வந்தார்ல, உங்களெல்லாம் கேட்குறேன், யாரை சந்திச்சாருன்னு சொல்லுங்கள்.
இந்தியாவின் மிக உயர்ந்த தொழிலதிபர், ஒரு பணக்காரர், உலக பணக்காரர் வரிசையில் இருக்கிற ஒருவர் தமிழ்நாட்டுக்கு வந்தார். யாரை சந்தித்தார்? ஏன் நீங்கள் எல்லாம் அதுக்கு அந்த செய்தியை போடவே இல்லை? யாரை சந்தித்தார், என்ன பேசுனாங்க? எதுவுமே இல்லையே. ஒரு மர்ம குகை மாதிரி வந்துட்டு போயிட்டுருக்காரு. சங்கி என்றால் தோழர்னு சொல்லிக்கிறீங்க. சங்கின்னா தன் நண்பன்னு இருக்குது. இப்போ நானும் ஐயா ரஜினிகாந்தை சந்தித்தது, நாங்கள் 2 பேரும் சங்கினா, அந்த ஐயா ரஜினிகாந்த் அடிக்கடி எல்லா நிகழ்ச்சியிலையும் கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கீங்களே, நீங்கள் இப்படி பெரிய சங்கியா சொங்கியா? நீங்கள் இல்லை லுங்கியா அங்கியா? இதெல்லாம் ஒரு கேள்வி யார்கிட்ட கேட்குறதுன்னு இருக்குல்ல. என்கிட்ட கேட்டால் நான் அப்படி ஒரு கேள்வி கேட்பேன்ல. நான் அவரை சந்தித்தது நாங்கள் 2 பேரும் சங்கி ஆகிட்டோம்னா, ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவரை கூப்பிட்டு பக்கத்தில் உட்கார வைக்கிறீங்களே, நீங்கள் இப்போ சங்கியா இல்லை ஜிங்கியா? அதுக்கு பேர் என்ன? இதெல்லாம் என்ன இது ஏதோ கேள்வி கேட்டு மடக்குறீங்களா? அதெல்லாம் ஏங்க, பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.